Alhamdulillah. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillah. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தஃப்சீர் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதிய தஃப்சீர் விளக்க உரையை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நேற்று சூரா ஃபாத்திஹாவுடைய முதல் அத்தியாயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கி அர் ரஹ்மான் அர் ரஹீம், ஏற்கனவே நம்ம பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமில் உள்ள ரஹ்மான் ரஹீமுடைய விளக்கத்தை பார்த்தோம். அதே சொற்றொடர் மீண்டும் இன்னைக்கு வந்திருக்கு. இரண்டாவது ஆயத் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் என்பது இதனுடைய மொழிபெயர்ப்பாகும். அல்லாஹ்வின் பண்பு பெயர்களான அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் ஆகிய இவ்விரு சொற்களுக்கான விளக்கம் முன்பே கூறப்பெற்றுள்ளது. விரிவுரையாளர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தன்னை பற்றி ரப்புல் ஆலமீன் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அதிபதி என்று குறிப்பிட்ட பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அளவிலான அருளாளன் நிகரிலான அன்புடையோன் என்று குறிப்பிட்டிருப்பது அச்சமூட்டிய பின் ஆர்வமூட்டும் வகையை சேர்ந்ததாகும். அதிபதி ரப்பு எனும் எடுப்பான பெயர் அல்லாஹ்வை பற்றி ஒருவித அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தினாலும் அருளாளன் மற்றும் அன்புடையோன் ஆகிய பெயர்கள் நமக்கு அவனிடம் ஓர் ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. இவ்வகை வசனங்கள் குர்ஆனில் மேலும் பல உள்ளன. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, என் அடியார்களுக்கு அறிவிப்பீராக, நான் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் மிகுந்த அன்புடையவனுமாகவும் இருக்கின்றேன். அதே நேரத்தில் நிச்சயமாக நான் அளிக்கும் வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் எனவும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். மற்றொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உம்முடைய இறைவன் விரைவாக தண்டிப்பவன் ஆவான். அதே நேரத்தில் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்போனும் அன்புடையவனுமாக இருக்கின்றான் என குர்ஆனிலே 6வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இறைவன் அளிக்கும் தண்டனை பற்றி அறிவாரானால் அதிலிருந்து தப்பித்தால் போதும் என விரும்புவரே தவிர சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்ள மாட்டார்கள். இறை மறுப்பாளர்கள் இறைவனின் கருணையை பற்றி அறிந்தால் அந்த கருணையின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ பாருங்க, அல்லாஹுடைய தண்டனையை பற்றி ஒருத்தவங்க அறிஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் என்னை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என்னை அல்லாஹ் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த கடுமையான தண்டனையில் போற்றக்கூடாது என்பதாக அஞ்சுவாங்களாம். அப்போ அந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய பிடி கடுமையாக இருக்கும். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான், எப்படிப்பா நான் கொடுக்கக்கூடிய தண்டனை நீங்கள் தாங்க போகிறீங்க, ஏன் இப்படி மாறி செய்கிறீங்க என்பதாக ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்குறான். எப்படி சொல்கிறான்னா, அல்லாஹ் தன் கையாலே அந்த நெருப்பு மூட்டுறேன் என்பதாக அல்லாஹ் கூறுறான், நரகத்துடைய நெருப்பை. இது அர் ரஹ்மான் அர் ரஹீம்கான விளக்கம். அடுத்து சூரா ஃபாத்திஹாவுடைய 3வது ஆயத், மாலிகி யௌமித்தீன், பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி. இம்மையில் மனிதன் புரியும் நன்மை தீமை அனைத்துக்கும் ஒரு நாள் பிரதிபலன் கிடைத்தே தீரும். அன்று நன்மைக்கு பரிசாக சொர்க்கமும் தீமைக்கு தண்டனையாக நரகமும் வழங்கப்படும். அந்நாள்தான் உலக அழிவுக்கு பிறகு வரும் மறுமை, அதாவது கியாமத்து நாளாகும். அந்த நாளின் அதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக இருப்பவன் அல்லாஹ்தான். அதிபதி என்பதை குறிக்க மூலத்தில் மாலிக் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதை மலிக் என்றும் சிலர் வாசித்துள்ளனர். இரண்டும் ஆதாரபூர்வமான சரியான ஓதல் முறைகள்தான். மாலிக் எனும் சொல் மில்க், உடைமை எனும் சொல்லில் இருந்து பிறந்தது ஆகும். இதன்படி மாலிக் என்பதற்கு உரிமையாளன் என்று பொருள். நிச்சயமாக நாமே இந்த பூமிக்கும் அதில் உள்ளோருக்கும் உரிமையாளர் ஆவோம் என குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். மலிக் எனும் சொல் முல்க், ஆட்சி அதிகாரம் என்னும் சொல்லிலிருந்து கிடைத்துள்ளதாகும்.
இதன்படி மலிக் என்பதற்கும் அரசன், ஆட்சியாளன் என்று பொருள். அன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் யாருக்குரியது தெரியுமா? அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹ்விற்கே உரியது என சூரா வசனத்திலே 40வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அன்றைய தினம் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கு உரியதென 25வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி என்று கூறுவதால் மற்ற நாட்களுக்கு அல்லாஹ் அதிபதி அல்ல என்பது இங்கு பொருளாகாது. அகில உலகங்களின் இறைவன் ரப்புல் ஆலமீன் என முன்பே அல்லாஹ் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இது இம்மை மறுமை இரண்டுக்கும் பொருந்தும். இருப்பினும் இம்மையில் மனிதர்கள் கூட ஆட்சி அதிகாரத்திற்கும் சொத்துக்களுக்கும் உரிமை கொண்டாடி தங்களையும் அதிபர் என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் மறுமையில் அவ்வாறு யாரும் வாதிடவோ அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் பேசவோ கூட இயலாது. இதனாலேயே மாலிகி யௌமித்தீன் மறுமை நாளின் அதிபதி என குறிப்பாக சொல்லப்பட்டது. அந்நாளில் ரஹ்மான் யாருக்கு அனுமதி வழங்கினானோ அவர்கள் தவிர வேறு யாரும் பேச முடியாது என 78வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அந்நாள் வரும்போது அல்லாஹ்வின் அனுமதியின்றி எவரும் பேச இயலாது என்று கூறுகிறான். உண்மையில் அதிபதி மாலிக் என்னும் பெயருக்கு பொருத்தமானவன் அல்லாஹ் ஒருவனே. இவ்வுலகில் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு அதிபதி என்னும் பெயர் வழங்கப்படுவதெல்லாம் உருவகம்தானே தவிர உண்மையல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக முடிவு நாளில் அல்லாஹ் இந்த பூமியை கையகப்படுத்துவான், வானத்தை தனது வலக்கரத்தால் சுருட்டிக் கொள்வான். பிறகு நானே அதிபதி, நானே அரசன், உலகத்தின் அரசர்கள் எங்கே, சர்வாதிகாரிகள் எங்கே, அகந்தை கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. மாலிகி யௌமித்தீன் என்பதில் உள்ள தீன் எனும் சொல்லுக்கு பிரதிபலன், விசாரணை என்று பொருள். இதன்படி யௌமித்தீன் என்றால் பிரதிபலன் அளிக்கப்படும் நாள் அல்லது விசாரணை நாள் என்று பொருள். அல்லாஹ் கூறுகிறான், நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆக்கப்பட்ட விற்பின் மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு பிரதிபலன் வழங்க பெறுவோமா என மனிதன் கேட்கிறான் என்பதாக அல்லாஹ் சூரா 37வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்தில் பிரதிபலன் வழங்கப்பெறல் என்பதை குறிக்க தீன் எனும் சொல்லின் செயற்பாட்டு வினை மதீனூன் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. புத்திசாலி யார் என்றால் சுய விசாரணை செய்து கொண்டு இறப்புக்கு பின் வரும் நாளுக்காக செயல்பட்டு வருகின்றார்கள் அல்லவா, அவர்கள்தான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கு விசாரணை என்பதை குறிக்க தீன் எனும் சொல்லின் வினைச்சொல் தான என்பது ஆளப்பட்டுள்ளது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இறைவனால் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பே உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யௌமுத்தீன் என்பது மக்கள் விசாரணை செய்யப்படும் மறுமை நாளாகும். அந்நாளில் அவர்களின் வினைகளுக்கேற்ப பிரதிபலன் அளிக்கப்படும். வினை நல்லதாயின் பிரதிபலனும் நல்லதாக இருக்கும், வினை தீயதாயின் பிரதிபலனும் தீயதாகவே அமையும். அல்லாஹ் யாரை மன்னிக்கின்றானோ அவரை தவிர. அப்போ கண்ணியமானவர்களே பாருங்கள், மாலிக் யௌமித்தீனில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விளக்கம் இருக்குது பாருங்கள். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்நாளுடைய அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். அப்போ பூமி அன்னைக்கு அல்லாஹ் தன்னுடைய இந்த வானத்தை ஒரு கையால் சுருட்டி விட்டு எங்கே ஆட்சி அதிகாரிகள் என்பதாக அல்லாஹ் கேட்பான். அந்நாளில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால் பதிலளிக்க முன் வர மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, உமர் தர சொன்னாங்க பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்ட்ட கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கிங்க, சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுறாங்க. ஏன் சுய பரிசோதனை? ஏன்னா மறுமையில் அதற்கான பலனை நம்மளால் தர முடியாது. ஒரு நன்மையாக இருக்கட்டும், ஒரு தீமையாக இருக்கட்டும், ரெண்டுமே மிக கடினமானது. ஒரே ஒரு நன்மை கிடைச்சா போதும், சொர்க்கத்துக்கு போயிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே அவங்களுடைய தாய், அவங்களுடைய சகோதரன், அவருடைய நண்பன் இவனை பார்த்து அவர் விரண்டு ஓடுவார். ஏன்னு கேட்டால் எங்கே நம்மள்கிட்ட வந்து ஒரு நன்மையை கேட்டுருவாரோ என்பதாக. அப்போ அந்த நாளுடைய கடுமை எவ்வாறாக இருக்கும்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன் என்ற வசனத்துடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அப்போ கண்ணியமானவர்கள், நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுடைய முக்கியமான விஷயங்களை சில விஷயம் நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதை படிப்பதை கொண்டு நமக்கு
நம்முடைய வாழ்க்கையிலே இதனுடைய தாக்கத்தையும் இதிலிருந்து பயன்பெறக்கூடியதையும் நமக்கு அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. தாலிமுல் இஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க.